தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய ரகசியம் ரொம்ப நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஒரு தூய்மையான ஆடைகளை உடுத்துவதாகட்டும், ஒரு சமுதாயத்தில் நடந்து போகும்போதே, ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்து போகும்போதே தெளிவாக தெரியும். முகத்தில் அடிச்சாப்புல பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி பேசிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ், அது மைனஸ். வெளிப்படையாக பேசுகிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இடம் பொருள் ஏவல் பார்க்காம மனசுல பட்டதை பட்டவர்த்தனமா அந்த இடம் பார்க்காம பேசிடுவாங்க. நீங்கள் ஒரு 1ஆம் தேதியில பிறந்தவர்களாக இருக்கீங்க, 10ஆம் தேதியில பிறந்தவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய தற்போதைய பெயர் எண் உங்களுக்கு பொருந்தி, உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா அது உயர்வை தரும். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னா, ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு அப்படின்னு நீங்களே ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பிறந்த தேதிகளை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய ரகசியம், இவங்களுடைய பிறப்பிற்கான ரகசியம்னு ஒன்று இருக்கும்ல சார், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்ப்போம். முதலில் நம்ம சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த 1ஆம் எண்காரர்களுடைய கேட்டகரியில் தான் வருவாங்க. நிறைய மனிதர்கள் நீங்கள் எண் கடிதத்தை நம்பாதவங்க இப்போ நான் சொன்ன விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த தேதியில் பிறந்தவங்களே கூட இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? அவ்வளவு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடியதை அவங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள் அடிப்படையிலேயே ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங், அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம்னா நாளைக்கு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எய்ம், ஆம்பிஷன், ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிறது அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கம்பீரமாக இருக்கணும், ஒரு மிடுக்காக இருக்கணும். இந்த சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேரே எடுத்துக்க மாட்டாங்க தங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லையோ அல்லது தங்களுடைய எப்படி தங்களை வச்சுக்கணுங்கிறதுலையோ கேர் எடுக்க மாட்டாங்க. பட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு தூய்மையான ஆடைகளை உடுத்துவதாகட்டும், ஒரு சமுதாயத்தில் நடந்து போகும்போதே, ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்து போகும்போதே தெளிவாக தெரியும் இவங்கெல்லாம் 1ஆம், இப்போ நம்ம தலை அஜித்லாம் 1ஆம் எண் தான். ஸோ அவர் இப்போ நம்ம ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டாருங்கும்போது நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட் ஆரம்ப காலத்தில் அவருடைய லைஃப்பை, செலிப்ரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவர் வாழ்ந்திருப்பார். அதாவது வெளிப்படையாக பேசுவது அப்படிங்கிறது இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்கன்னா ப்ரூட்டலி ஃப்ராங்க் அப்படிம்பாங்க. அதாவது முகத்தில் அடிச்சாப்புல பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி பேசிடுவாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ், அது மைனஸ். எந்த வகையில் ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் பேச அஞ்சுகிற இடத்தில் இவங்க வெளிப்படையாக பேசிட்டு கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. அதை பற்றி கேரும் பண்ண மாட்டாங்க. எந்த வகையில் இது மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய எதிரிகளை உருவாக்கிக்குவாங்க. இவங்க நல்ல நேர்மையானவர்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது, லட்சியவாதிகளாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நல்லது தானே நடக்கணும், ஆனால் நிறைய கெடுதல் தான் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வெளிப்படையாக பேசுகிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இடம் பொருள் ஏவல் பார்க்காம மனசில் பட்டதை பட்டவர்த்தனமாக அந்த இடம் பார்க்காம பேசிடுவாங்க. அதில் நிறையா மனக்காயங்களை மற்றவங்களுக்கு ஏற்படுத்திடுவாங்க. இவங்க இன்டென்ஷனாக செய்கிறதில்ல, பட் அது அந்த மாதிரி ஆகிடும். அதனாலேயே கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவங்க லைஃப்லலாம் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
இவங்களே வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுத்து ஒரு சில பேரை மட்டும்தான் தங்களுக்கு நண்பர்களாகவே வச்சிருப்பாங்க. எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களுடைய நட்பு வளையத்துக்குள்ளார போயிட முடியாது. பட் இவங்கள நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. ம், ம். இவங்கள ஒரு லீடராகவோ நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா அடிப்படையிலேயே இவங்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ்லாம் வச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கான், கம்பீரமாக இருக்கான், மற்றவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கிறான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே லீடர்ஸ்க்கான குவாலிட்டிஸ் தானே. ம், ம், ம். அவனுமே ஒரு லட்சியவாதியாக இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ ரத்தன் டாட்டாலாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய மனிதராக தானே இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்வதாக இருந்தாலும் ம். அது அடுத்தவர்களுடைய மனம் நோகாத வகையில் சொல்லுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு விவேக சிந்தனையோட இவங்க ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய தன்னுடைய காசு பணத்தை வந்து செலவு பண்ணி மாட்டிக்குவாங்க, கடனாளி ஆயிடுவாங்க. ஓ. அந்த கடனையும் நேர்மையாக செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க அதுக்காக வந்து தலைமறை சில பேர்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, தலைமறைவை தலைமறை. ஓடிடுவாங்க. இவங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. இவங்க அடுத்த நாள் போய் பணம் தரணும், கையில் சுத்தமாக காசு இல்லைன்னா அடுத்த நாள் தரேன்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களே ஃபோன் போட்டு சார் சாரி நாளைக்கு என்னால் தர முடியாது, சரி இன்னொரு 2 நாளில் தெரியான்னு அந்தாண்ட கேட்டால் பொய்யும் பேச வராது இவங்களுக்கு. இல்லை நிஜமா. 1 மாதம் ஆனாலும் தர தர முடியாதுன்னா அவன் முடியாது. வச்சு செய்வான் இவங்கள. ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போய் லாக் ஆகிடக்கூடாதுன்னு இவங்க நினச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு காசு பணத்தில் கோட்டை விட்டுறாம ரொம்ப ஜாக்கிரதையாக இவங்க சேவிங்ஸை இவங்க வச்சுக்கணும். அதே மாதிரி இவங்கள பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய நேச்சருக்கு தகுந்த ஜாப் இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே லைஃப்பில் வந்து க்ரீமி லேயருக்கு வந்துடுவாங்க. இவங்களுடைய நேச்சர் என்ன, அடுத்தவங்கள வழி நடத்துறது. ஸோ ஒரு ஹெச்ஆராக இவங்க இருக்கலாம். நான் சொல்கிறது அடிப்படையாக உத்தியோக லெவல்லேருந்தே நான் ம், சொல்லிட்டு ம், வரேனே. ம். ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், ஒரு வேளை வியாபாரியாக இருந்தாங்கன்னா கன்சல்டன்ட்ஸ், அதாவது இப்போ மேன் பவர் ஏஜென்சிஸ் நடத்துகிறாங்க ம், இல்லையா, ம், ம். அது மாதிரியான ஒரு ஆஃபீஸ் இவங்க வச்சு இவங்க மக்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை அரசியல் களத்துக்கு இவங்க பொது வாழ்க்கையில் போகிறாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து மக்களுடைய ஆதரவை இவங்க பெற்றுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைனில் இவங்களுடைய லைஃப்பை இவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அல்லது பெரிய லைஃப்பில் இறக்கங்கள் அப்படிங்கிறது எதுவுமே, அது டவுன்ஃபாலுங்கிறது இல்லாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்னொரு நம்ம பேசணும்னா, ரொம்ப எளிதாக மற்றவர்களை எடை போடக்கூடியவர்கள் இந்த 1ஆம் எண்காரர்கள். ஓகே. ஒருத்தவங்கெல்லாம் பாத்திர மாத்திரத்தில் இவங்க வந்து திராசில் எடை போடுற மாதிரி இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அந்த மாதிரி அவங்க மனசுக்கு புரிஞ்சிடும். ம், ம். ஆனால் அதுக்கு அடுத்தது தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுக்கு வந்து இவங்களுடைய நேச்சுரலான கைடன்ஸையும் இதையும் கொடுப்பாங்க. ம், ம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு துஷ்டனை கண்டால் தூர தூரம். விலகுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒருத்தன் கெட்டவனா இருந்தான்னா அவனை விட்டு நவுந்து வர தான் பார்க்கணும். பட் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி அவன் நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே, நம்மள்ட்ட வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ம். பட் அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அவன் மேலே வந்துட்டு இவரே எட்டி உதைப்பான் அல்லது இவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. ம், ம், ம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு லக்கி நம்பர் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குல்ல சார்? இவங்களுடைய பிறந்த தேதி சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உரிய 1, 10, 19 இந்த எண்கள்லாம் இவங்களுக்கு பொருந்தும். அதுலேயும் இவங்க தவிர்க்க வேண்டிய ராசியான எண்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா 28ங்கிறதும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் 28 அவங்க வந்து தவிர்த்தணும். ஆ. அதே மாதிரி 37 இவங்களுக்கு நல்லது பண்ணும். 55 சம்டைம்ஸ் வந்து ரொம்ப விகரஸாக இவங்கள போய் படுகுழியில் தள்ளி விட்டுரும், ரொம்ப வேகமாக முடிவெடுக்க வச்சு. ம். ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம், ஒரு எண்கணித ஆலோசகரோ ஒரு நிபுணரோட ஆலோசனை இன்றி அவங்களுக்கு அவங்களே பேர் திருத்தம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இதில் நிறைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் அதை பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி ஆகிடும். ம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, தற்போது நீங்கள் ஒரு 1ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருக்கீங்க, 10ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய தற்போதைய பெயர் எண் வந்து உங்களுக்கு பொருந்தி உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா அது உயர்வை தரும். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் லக்கியாக இல்லைங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பேர் சரியாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கணும்.
நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் எப்போதுமே வந்து அந்த இலவச பொது பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கறது வழக்கம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய தேதி 1/10/19/28 இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் யாரும் போடாதீங்க, நான் கவனிக்க மாட்டேன். ஸோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அல்லது உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்குது ஆனால் அந்த பெயர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக நான் கொடுத்துருவேன். அது அவங்களுக்கு பொருந்தலைன்னு சொன்னால் மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க விருப்பப்பட்ட அந்த கன்சல்டேஷன் அவங்க எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த ஃப்ரீ ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு வேணும்னா நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த டீட்டெயில் அனுப்பட்டும். நான் உங்களுக்கான பதில்களை அனுப்புகிறேன். ஸோ நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஆங்கில எழுத்துக்களில் நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதியை அனுப்பிச்சி விடுங்க. வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வியாபார பெயரை அனுப்பலாம். உங்கள் வீட்டு குழந்தை 1ஆம் தேதியில் பிறந்தவங்களாக இருந்து அவங்களுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தாலும் அவங்களுடைய தேதியும் நேமும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா சார், நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.